ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிர் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்றாப்புல ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 10-15 வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்லா வாசமாக இருக்கும். 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் அப்போ தான் வெங்காயம் வதங்கும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒரு பழுத்த தக்காளி ஒன்று போதும், நான் பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு வதக்கிக்குங்க. நான் தட்டைப்பயிரை நல்லா வறுத்துட்டு ஒரு 5-6 விசில் குக்கரில் வச்சேன். அதே மாதிரி நீங்களும் வறுத்துட்டு குக்கரில் வச்சாலும் சரி, இல்லைன்னா நார்மலாக வேக வச்சு இது பண்ணாலும் சரி. வேக வச்சு இது பண்ணோன்னா 1 மணி நேரம் ஆகும். இதுனா எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 2 வெள்ளைப்பூடு பல் தட்டி போட்டுக்குங்க. ஆக்சுவலி பருப்பு ஃபுல்லாமே தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை எல்லாமே கேஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுனால 2 பேருக்கு வெள்ளைப்பூடு சேர்க்கலாம், நல்லது தான். ஓகே, நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்குங்க, அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. ஓகே, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், லைட்டாக மட்டும் போடுங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 3 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தனியாக நல்லா கிண்டிக்குங்க. நான் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். புளி தனியாக கிண்ணத்தில் போட்டிருக்கேன். சும்மா நெல்லிக்காய் ஒரு அளவு தான் போட்டிருக்கேன், நிறையெல்லாம் போடல. வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை நம்ம இதில் போட்டுடலாம். நான் ப்ரௌன் கலர் தட்டைப்பயிறு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டிக்கலாம், பிடிக்காமல் கிண்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னமும் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு கிளாஸில் எடுத்து தண்ணி இது பண்ணிக்கோங்க. புளி தேவைங்கிற அளவு ஊற்றிக்குங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. நார்மலாக அந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி இது பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் புளி அதிகமாக இல்லாமல் நார்மலாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. புளிக்குழம்புனா புளியை தான் ஊற்றணும்னா அவசியம் கிடையாது. அதுக்கு தக்காளி பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே முடிஞ்ச அளவு புளிகள்லாம் ரொம்ப கம்மி பண்ண தான் பார்க்கணும். லைட்டாக சேர்த்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவைங்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், போதும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கேற்றாப்புல மிளகாத்தூள், மல்லித்தூள் நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு லைட்டாக தான் போட்டேன், வேணும்னா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். கிண்டி விடுங்க. ஒரு 1 மினிட் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க, உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உரப்பு அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டுருவேன். அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவேன், அப்புறம் சேர்த்துக்குவேன் கடைசியில். நான் எப்போவுமே அப்படி தான் சேர்த்துக்குவேன். ஏன்னா கூடிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். குறைஞ்சிச்சின்னா கூட நம்ம லைட்டாக போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். என்ன ஒரு கொதிக்க ஒரு 4 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே ரெடி ஆயிடும். நான் ஆக்சுவலி இது 12 மினிட் வீடியோ. இது நான் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன் டைமை.
நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் புளி கொஞ்சம் விடுற மாதிரி இருந்தனால கொஞ்சம் நான் தண்ணி கொஞ்சோண்டு கரைச்சி விட்டேன். உங்களுக்கு தேவைன்னா புளி கூட ஊற்றிக்கோங்க, தேவையில்லைன்னா கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணேன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், நான் ஆக்சுவலி சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம் குக்கில் எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சிம் குக்கிலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டோம்னா அது எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இன்னமும் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம சிம் குக்கிலே விட்டுட்டோம்னா அப்படியே நல்லா கெட்டியாயிரும், நல்லாயிருக்கும். ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து வச்சோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டு வராது, சீக்கிரம் காய்கறி எதுவுமே வேகாது பண்ணாது. இது ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ அடுப்பு தொடச்சி விட்டுட்டே இருப்பேன், எல்லா வீடியோலையுமே அதுதான் பண்ணுவேன். லைட்டாக தண்ணி தெளிச்சாலோ ஒரு எண்ணெய் தெளித்தாலோ நான் உடனே தொடச்சிருவேன். அப்புறம் வேலை முடித்ததுக்கப்புறம் நீட்டாக நான் வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிருவேன், வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிருவேன், கொலின் வச்சு தொடச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் அடுப்பு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆள் தான் அந்த அடுப்பு யூஸ் பண்ணுறேன், மற்றபடி குழந்தைங்க அவங்க யாருமே அந்த அடுப்பு தொட மாட்டாங்க. நம்ம இருக்கிற இடத்த இருக்கிற வரைக்கும் நம்ம நீட்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். சும்மாவா அந்த காலத்தில் சொன்னாங்க சுத்தம் சோறு போடுன்னு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். வேகட்டும். நல்லா மணக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா வாசமாக இருக்குது. எங்கள் ஊர் சைடில் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு மக்களே, தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சிம்மிலே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டே வந்து அதில் கிடக்கிற அந்த பச்சை மிளகா தான். அந்த புளிக்குழம்புல எப்போவுமே பச்சை மிளகா, எப்போவுமே ஒரு புளிக்குழம்பு எப்போ வச்சாலுமே அன்னைக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதை சூடு பண்ணி மறுநாள் சாப்பிடும்போது எந்த ஒரு புளிக்குழம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரெட் எப்போவுமே புளிக்குழம்பு தான். எனக்கு புளிக்குழம்பு எப்போவுமே பிடிக்கும், எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி. கத்திரிக்காய் போட்டு, முருங்கைக்காய் போட்டு, முள்ளங்கி புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. என்னோடய வீடியோஸில் நிறைய புளிக்குழம்பு தான் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ காய்.